டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் இன்ஜினியர் ஜோசப் பேசுகிறேன். நம்ம சேனலில் பொதுவாக மிஸ்டேக்ஸ், ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் என்னன்றதை பார்த்துட்டு அதுக்குண்டான காரணம் என்னன்றதை அனலைஸ் பண்ணுறோம். கடைசியாக சொல்யூஷன் அண்ட் ரெக்கமெண்டேஷன் என்னன்றது பார்க்குறோம். அதனால் மிஸ் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். பிரிக் ஒர்க், அதாவது கட்டு வேலை கட்டிட்டு காலம் காங்கிரீட் போடலாமான்னு சிலர் கேட்குறாங்க. இதில் சென்ட்ரிங் ஒர்க்கு சம்மந்தப்பட்ட செலவுகள் மிச்சமாகுதுன்னு நம்ம மேஸ்திரி மாணிக்கம் சொல்கிறார். இதை கன்ஃபைன்டு மேசனரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக இருந்தாலும் இந்த மாதிரியான மூலையில் 2 பக்கமும் ஷட்டரிங் அடிச்சுட்டு காங்கிரீட் போகிறதுக்கு தயார் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா இந்த பீம் அப்படியே இந்த பிரிக் ஒர்க் அல்லது பிளாக் ஒர்க் மேலே அப்படியே ரெஸ்ட் ஆகிருக்கு. 2 பக்கமும் பிரிக் ஒர்க் கட்டியிருக்கு. சென்டரில் காலத்தோட ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது. இந்த மாதிரி மெத்தடில் காங்கிரீட் போடும்போது உள்ளே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு மேலே நம்ம காங்கிரீட் போட்டுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கும்போது இதோட பக்கவாட்டில் இருக்கிற இந்த செங்கல் இதுக்கு இந்த ஏரியாவுக்கு அதிகமாக தண்ணியை உறிஞ்சக்கூடிய சக்தி இருக்குது. அதாவது 20%லேருந்து 30% வரை காங்கிரீட்டில் இருக்கிற தண்ணியை இது அப்படியே உறிஞ்சிரும். உள்பக்கமாக பாருங்கள், இந்த பிரிக் ஒர்க் அல்லது பிளாக் ஒர்க் எந்த அளவுக்கு தண்ணியை உறிஞ்சிருக்குன்றது உங்களுக்கு இந்த பாகத்திலே தெரியும். காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்து கம்மியானாலும் இது ஸ்டெஃப்னர் காலமாகவும் இது ஸ்டிஃப்னர் பீமாகவும் ஆக்ட் பண்ணுது. இது லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் தான், ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் ஆகாது. ஃப்ரேம் ஸ்ட்ரக்சருக்கான ரெக்கமெண்டேஷன்: காலம் ரைஸ் பண்ணி பீம் காங்கிரீட் போட்டுட்டு டீஷர்ட்டர் பண்ண பிறகு பிரிக் ஒர்க் பண்ணணும். ஏன் டெக்னிக்கலாக என்ன காரணம்னு பார்க்கலாமா? நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை எடுத்துக்குவோம். இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணும்போது என்ன பண்ணுறோன்னா, இந்த பீம் டிசைன் பண்ணுறதுக்கு இதுக்கு மேலே வரப்போகிற லோடை கால்குலேட் பண்ணி இந்த பீமை டிசைன் பண்ணுறோம். இந்த லோட் ப்ளஸ் இந்த பீம் தாங்கக்கூடிய அந்த ஸ்லாபில் ஒரு பார்ட் ஆஃப் லோடு, அதை வச்சு தான் இந்த பீமை நம்ம டிசைன் பண்ணுறோம். கன்ஃபைன்டு மேசனரி ஸ்ட்ரக்சரில் வர்ற மாதிரி இந்த பார்ட் கட்டு வேலை கட்டி முடிச்சுட்டு இந்த பீமை அது மேலே நீங்கள் ரெஸ்ட் பண்ணிங்கன்னா அது ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் தப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பீமோட வெயிட்டு இந்த காலத்தில் தான் ரெஸ்ட் ஆகணும். மேஸ்திரி சொன்ன மாதிரி இதை தாங்குற மாதிரி இந்த பிளாக் ஒர்க் வச்சோம்னா இதுக்கு மேலே உள்ள வெயிட்டு ப்ளஸ் இந்த பீமில் ஆக்ட் பண்ணுற வெயிட் எல்லாம் சேர்ந்து இந்த பிளாக் ஒர்க்கில் ரெஸ்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும், இந்த டோட்டல் வெயிட்டுமே இந்த பீமில் போய் ரெஸ்ட் ஆகும். அது அலவுட் இல்லை. அப்போது என்ன ஆகும், இந்த பீம் ஃபெயிலியர் ஆகும். கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அஃதின்றேல் புண்ணென்று உணரப்படும் வள்ளுவர் வாய்க்கேற்ப ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் அதிக கவனத்தோடு இருப்போம். தரமான கட்டடத்துக்கான வழிவகுப்போம். ஸ்ட்ரக்சர் சம்பந்தமான அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளாரிஃபிகேஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.